ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான ஆட்டுக்கால் பாயா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஆட்டுக்கால் பாயாவை நான் செய்ய போகிறது இல்லைங்க, எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. அதுவும் அவங்களுடைய ஸ்டைலில் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆட்டுக்கால் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டுக்காலில் வந்து ஃப்ளெஷ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இது கூட நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணது வந்து கிளிப்பிங்ஸ் வந்து இதில் விழலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 8லேருந்து 10 விசில் நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிறதுல ஆட்டுக்கால் பாயாவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்லி, தோசைக்கெலாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆட்டுக்கால் பாயா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.